கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் தர்பூசணி பழசிறுமி. உலக நாடோடி கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தமிழ்ல எழுதினவங்க சுகுமாரன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். கதை 3. கூழாங்கல் சூப். உக்ரைன் நாட்டு நாடோடி கதை. கிரிட்டல் தன் அம்மாவை ரொம்பவும் நேசித்தாள். அம்மாவும் கிரிட்டலை நேசித்தாள். ஏழ்மையான நிலையிலும் தங்கள் சிறிய தோட்டத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இருந்தாலும் தோட்டத்திலிருந்து கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு பத்தல. அதனால கிரிட்டல் சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் போலான்னு முடிவு பண்ணா. அவ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு அவன் நினைச்சா. அவன் ரொம்ப புத்திசாலியா இருக்கனால அவளால முடியும்னு அவன் நம்பினா. ஒரு நாள் காலையில வீட்டுல இருந்து கிளம்புனா. அம்மாவும் அவளுக்கு ரொட்டியும் வெண்ணையும் கொடுத்து அனுப்புனாங்க. கிரிட்டல் அம்மாவை ரொம்ப ஆற தழுவி விடை பெற்றாள். அம்மா கொடுத்த உணவு 2-3 நாள்ல தீந்து போச்சு. 3வது நாள் சாப்பிட எதுவுமே இல்லை. அவளுக்கு ரொம்ப பசிச்சுது. அருகில் இருந்த ஒரு கிராமத்தை பார்த்தா. அங்கு சாப்பிடவும் தூங்குறதுக்கும் ஏதாவது இடம் கிடைக்கும்னு நினைச்சா. கிராமத்தின் முதல் வீட்டிற்கு போனா. அது ஒரு விவசாயியோட வீடு. அவருக்கு தாழ்மையுடன் மாலை வணக்கம் சொன்னாள். பசியா இருக்கேன், ஏதாவது உணவு மீதி இருந்தா உங்களால தர முடியுமா அப்படின்னு கேட்டா. எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இந்த வருடம் அறுவடை ரொம்ப மோசம் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனடியாக வீட்டோட கதவையும் சாத்திட்டாரு. ஒரு இளம்பெண் உணவு கேட்டு வந்திருக்கிறா என்று பக்கத்து வீட்டுக்காரர்களை எச்சரிக்க மனைவியை அனுப்பினார். வீட்டுக்கு வீடு இந்த செய்தி உடனடியாக பரவிடுச்சு. அந்த கிராமத்து மக்கள் மகா கஞ்சர்கள். இந்த செய்தி கிடைத்ததும் தங்கள் வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை பதுக்கினார்கள். பார்லியையும் சோளத்தையும் பரனில் ஒழித்து வைத்தார்கள். பாலை கிணற்றிற்குள் மறைத்து வைத்தார்கள். முட்டைக்கோசையும் உருளைக்கிழங்கையும் அலமாரிகளில் பூட்டினார்கள். ஆடு மாடு முயல் கறியை உத்திரத்தில் கட்டி தொங்கவிட்டார்கள். இவற்றையெல்லாம் செய்த பிறகு தங்கள் முகத்தை பசியால் வாடியது போல் வைத்துக் கொண்டனர். கிரிட்டல் அடுத்த வீட்டில் போய் உணவு கேட்டார். நேத்து தான் 3 படை வீரர்கள் கூடுதலாக எங்கள்கிட்ட இருந்து உணவை கொடுத்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்த கிரிட்டல் இன்னொரு வீட்டில் உள்ளவர்களிடம் சென்று கேட்டாள். எங்க வீட்ல நோயாளிகள் இருக்காங்க, கூடுதலாக உணவு தேவை, மிச்ச மீதிக்கெல்லாம் வழியே இல்லை என்றார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்த கிரிட்டல் கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் கேட்டுவிட்டாள். எல்லாரும் மிச்சம் மீதத்தை மாட்டுக்கு வச்சோம், ஆட்டுக்கு வச்சோம், அவங்களுக்கு கொடுத்தோம், இவங்களுக்கு கொடுத்தோன்னு பஞ்சப்பாட்டு தான் பாடினாங்க. கிரிட்டல் ரொம்ப சோர்வாயிட்டா. ஊரோட சர்க்கத்துல உள்ள பெஞ்ச்ல போய் உட்கார்ந்தா. பசி அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவளோட காலுக்கு கீழே கூழாங்கல் ஒன்று கிடக்கிறத பார்த்தா. திடீர்னு அவ மனசுல ஒருத்தன் தோன்றுச்சு. கிரிட்டல் எழுந்து நின்னா. அங்க அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள அன்போட பக்கத்துல கூப்பிட்டா. அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சா. நான் ஏழை தான், பசியோட இருக்கேன். அதிர்ஷ்டவசமா என்கிட்ட ஒரு மந்திர கூழாங்கல் இருக்கு. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் கூழாங்கல் சூப் செய்யலாம். நீங்களும் இல்லாம தானே இருக்கீங்க. கூழாங்கல் சூப்பா? அது எப்படி பண்ணுவ அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்க. முதல்ல இரும்பு பானை வேணும், கிரிட்டல் கேட்டாள். ஊர் மக்கள் வீடு வீடாக தேடி ஒரு இரும்பு பானையை கொண்டு வந்தார்கள். இது போதும் என்ற கிரிட்டல், பானையில ஊத்த தண்ணி வேணும், சூடாக்க நெருப்பு வேணும் என்றாள். கிராமத்தினர் சில வாளிகள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்தனர். தேவையான தண்ணீரை கிரிட்டல் பானையில் ஊற்றினாள். அடுப்பை வைத்து நெருப்பை ஏற்றினாள். பானையில் உள்ள தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தது. கிரிட்டல் என்ன பண்ண போறான்னு எல்லாரும் பார்த்தாங்க. கிரிட்டல் தன்னிடம் இருந்த கூழாங்கல்ல பானைக்குள்ள போட்டா. கரண்டியால கலக்குனா, இன்னும் கலக்குனா. கரண்டியால இந்த சூப் எடுத்து குடிச்சு பார்த்தா. இந்த சூப்புக்கு கொஞ்சம் உப்பும் மிளகும் தேவைப்படுது என்றாள் கிரிட்டல். ஒரு அம்மா தன் பிள்ளைகளை உப்பும் மிளகுத்தூளும் வாங்கி வர சொல்லி அனுப்பினார். பிள்ளைகள் கொண்டு வந்தனர். கிரிட்டல் அவற்றை பானையில் போட்டு கலக்கினாள். இந்த மந்திர கூழாங்கல் எப்போது பிரமாதமான சூப் செய்யும். சில சமயங்கள்ல அதுக்கு 1 அல்லது 2 கேரட் தேவைப்படும். நான் கொடுத்து உதவி பண்ணுவேன் என்றாள் கிரிட்டல். ஏன் 1 2? நான் நிறைய கேரட் தரேன் என்று ஒரு அம்மா முன்வந்தார். வீட்டில் படுக்கைக்கு அடியில் மறைத்து வைத்திருந்த எல்லா கேரட்களையும் தந்தாள். நல்ல கூழாங்கல் சூப்புக்கு கொஞ்சம் முட்டைக்கோஸ் கூட தேவை என்றாள் கிரிட்டல். நான் கொண்டு வருகிறேன் என்று ஒரு விவசாயியின் மனைவி வீட்டுக்கு சென்றாள். கபோர்டில் மறைத்து வைத்திருந்த 3 முட்டைக்கோசுகளையும் கொண்டு வந்தார். அவற்றை துண்டுகளாக வெட்டி பானைக்குள் போட்டாள். கிரிட்டல் கரண்டியால் கிண்டி சுவை பார்த்ததும் மூக்கால் வாசனை முகர்ந்து கொண்டும் சொன்னாள், கனவான்களின் சூப்புக்கு மாட்டுக்கறியும் உருளைக்கிழங்கும் இருந்தால் நல்லது என்றாள். சில விவசாயிகள் மறைத்து வைத்திருந்த உருளைக்கிழங்குகளையும் உத்திரத்தில் தொங்க விட்டிருந்த கறி பொட்டலங்களையும் கொண்டு வந்தனர். அவற்றை கிரிட்டல் பானைக்குள் போட்டு கிண்டினாள். கனவான்களின் சூப் மந்திர கூழினால் தயாராகி கொண்டிருந்தது. ஆஹா,
சூப் ரொம்ப சூப்பரா தயாராகுது. கொஞ்சம் பார்லியும் ஒரு கப் பாலும் இருந்தா போதும். ராஜா வீட்டு சூப் தான் என்றாள் கிருத்தல். அவையும் வந்து சேர்ந்தன. கிருத்தல் பார்லியையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பில் சேர்த்தாள். சுற்றி இருந்த மக்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். இப்போது சூப் ரெடி. எல்லாரும் சூப்பை குடிக்கலாம். அதுக்கு முன்னாடி மேசை நாற்காலிலாம் போடுங்க என்றாள் கிருத்தல். அருமையான சூப்புக்கு ரொட்டியும் பழச்சாறும் தேவை. நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சிலர் சென்றனர். இத்தகைய பொது விருந்தை இதற்கு முன் அக்கிராம மக்கள் அனுபவிக்கவில்லை. சுவையான சூப் ஒரு கூழாங்கல் தந்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் குடித்தார்கள், பாடினார்கள், ஆடினார்கள். நான் படுத்து தூங்குவதற்கு ஒரு கொட்டகையில் இடமடியுங்கள் என்று கிருத்தல் கேட்டாள். கிருத்தலை கிராமத்து தலைவர் வீட்டிற்கு அழைத்தார். சொகுசான மெத்தை கட்டிலை கொடுத்தார். அடுத்த நாள் காலையில் கிருத்தல் கிராம மக்களிடம் விடை பெற்றாள். கூழாங்கல்லை கிராம மக்களிடம் கொடுத்து, நீங்கள் விரும்பும் போது சூப் போட்டு குடியுங்கள் என்றார். கிருத்தல் வீட்டுக்கு திரும்பினாள். அம்மாவிடம் ஒரு கூழாங்கல்லை கொடுத்தாள். நம் வீட்டு மேசைக்கு உணவை வரவழைக்க தெரிந்து கொண்டேன் என்றாள். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.